ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களை எங்கேயாவது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது 24 மணி நேரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். நாய் கடிக்கும், பாம்பு கடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருமலையாம்பாளையம்ல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்திருக்கேங்க. மார்னிங் வந்து 7 மணிக்கே வந்து இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் கூட நீங்கள் வந்து எந்த டைம் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் 10 மணிக்கு மேலே தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான புரிதல் இருக்குது. 24 மணி நேரமே வந்து இன்ஜெக்ஷன் வந்து அவைலபிள். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனோன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, மருந்து எவ்வளோ இருக்குங்கிறத கூட மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஆர்வி நாய்க்கடி ஊசி வந்து 26 இருக்குது, ஏஆர்எஸ் நாய்க்கடி தடுப்பூசி 17, ஏஎஸ்வி பாம்பு கடி ஊசி 10 இருக்குது. இது வந்து 24ஆம் தேதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளவு இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்காங்கங்கிறதுமே கவுண்ட் பண்ணிடுவாங்க. அது போக ஃபாலோ அப்புக்கு வர்றீங்க, அதாவது ஒரு தடவை நாய் கடிச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 4 தடவை ஊசி போடணுங்க. 4 நாளைக்கு ஒருக்கா, அப்புறம் மறுபடியும் 4 நாளைக்கு ஒருக்கா, மறுபடியும் வந்து ஒரு 10 நாள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த நோட்டை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சுகாதார நிலையமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். சப்போஸ் நினைப்பீங்க, நான் ஆல்ரெடி ஒரு சுகாதார நிலையத்தில் போட்டிருந்தேங்க, இந்த வெளியூர் நான் போகிறேன், அங்கே இருக்கிற நியரஸ்ட்டில் இன்ஜெக்ஷன் போடலாமான்னு டவுட் இருக்கும். நீங்கள் அங்கேயுமே வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கலாம். தமிழ்நாடை பொறுத்தவரை கவர்மெண்ட்டில் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா, எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கனாலும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். மேபி நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா, ப்ரைவேட்டில் போடுற இன்ஜெக்ஷனும் கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்ஜெக்ஷனும் டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதே சேம் இன்ஜெக்ஷன் நீங்கள் போடுறதுக்கு மறுபடியும் நீங்கள் ப்ரைவேட்டுக்கு தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப்புக்கு அடுத்த வாட்டி போகிறப்ப நீங்கள் 7 o'clock கூட நீங்கள் போய் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், நாய் கடித்ததை விட அந்த இன்ஜெக்ஷனோட வலி வந்து கையில் வலிக்கும், லைட்டாக வீங்கிரும். அதை வந்து யாரும் அது வந்து நார்மல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட போகிறப்போ உங்களுக்கு ஒரு செப்டிக் ஊசியும், நெக்ஸ்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் அதாவது நாய்க்கடி ஊசி வந்து ரைட் ஷோல்டரில் ரைட் கலர் வலது கையில் வந்து பாதியும், இடது கையில் பாதியும் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறப்போ ஒரு இன்ஜெக்ஷனை 2 கையிலையும் பாதியாக வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலோ அப் வந்து 4 தடவை இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்டாக அந்த 4 டைம் நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும். ஏதாவது ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டுருந்து ஊசி போடணும். அதனால் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நாய் கடிச்சிருச்சு, நாய் கீறிடுச்சுங்கிறதுக்காக அதை ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. நம்ம வீட்டு நாய் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ரேபிட்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நாய் வளர்த்தினாலும் கேட்டை தாண்டி பக்கத்து ஏதாவது நாய்க்கிட்ட போய் கடி வாங்கும், எப்பாவது தப்பிச்சு போகும். அந்த நாய்க்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம நாய்க்கு வந்துடும். அதனால் வந்து இன்ஜெக்ஷன் நீங்களும் எடுங்க. அது போக வருஷம் உங்கள் நாய்க்குட்டிக்கும் ரேபிட்ஸோட இன்ஜெக்ஷன் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள்.